பக்தர்களிடம் இந்து அறநிலையத்துறை கட்டண கொள்ளை. தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயிலில் அடிப்படை வசதிகள் எட்டாக்கனி. கோயிலில் சுகாதார சீர்கேட்டால் துர்நாற்றம். பல கோடிகளுக்கு ஏலம் விடப்படும் சீசன் கடைகள். மன அமைதி வேண்டி கும்பிட வரும் கோயிலில் பக்தர்களுக்கு வேதனை. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள தாயமங்கலத்தில் புகழ்பெற்ற முத்துமாரியம்மன் கோயில் உள்ளது. இங்கு பங்குனி பொங்கல் விழா தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும். இதில் தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவர். அம்மனுக்கு முடி காணிக்கை, தீச்சட்டி, 1000 கண் பானை, உருண்டு கொடுத்தல், கரும்பாலை தொட்டில் உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக் கடன்களை செலுத்துவர். ஆடு கோழிகளை பலியிட்டு அம்மனை வேண்டிச் செல்கின்றனர். பங்குனி மாதம் முழுவதும் பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் இருப்பர். மற்ற மாதங்களில் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்கும். பக்தர்கள் செலுத்தும் உண்டியலில் காணிக்கை மூலம் பல கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கிறது. எனினும் அடிப்படை வசதிகள் இல்லை. பக்தர்கள் வெயிலிலும் மழையிலும் மிகுந்த சிரமப்பட்டு வருகின்றனர். பங்குனி திருவிழா நாட்களின் போது மட்டும் ஆங்காங்கே தகர கொட்டகைகளையும் தார்பாய்களையும் விரித்து கடமையை முடித்துக் கொள்கின்றனர். வணக்கம், என்னுடைய பெயர் ராஜபிரதீப், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட செயலாளர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பகுதியில் தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில் அப்படின்னு பிரசித்தி வாய்ந்த கோயில் ஒன்று இருக்கிறது. அந்த கோயிலை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலை வச்சு இந்த இந்து அறநிலையத்துறையும் திராவிட மாடல் அரசும் எந்த மாதிரியான வருமானங்களை ஈட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து பக்தர்கள், அப்பாவி ஹிந்து பக்தர்கள் வரும் காணிக்கைகளை சுரண்டியும், ஒப்பந்ததாரர்கள் மூலியமாக அது 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே டெண்டர் விட்டா, அந்த திருவிழா டைமில் 1.5 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டா அந்த பணத்தை எங்கேருந்து வசூல் பண்ணும்? அந்த ஒப்பந்ததாரர் எப்படி வசூல் பண்ணுவார்? இப்போ வியாபாரிகள் இருந்து வசூல் பண்ணுவார். அந்த வியாபாரிகள் எந்த மாதிரி அவங்க பணத்தை கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டால், அப்படி 10 ரூபாய்க்கு விற்கக்கூடிய பொருளை 20 ரூபாய்க்கு விற்றாதான் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியும், இவங்களுக்கு பணம் கட்ட முடியும். அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வர்ற பக்தர்களை அவங்களுடைய வருமானத்தில் அவங்க ஏதோ கோயிலுக்கு வர்றாங்க, ஒரு நல்ல விஷயத்துக்காக கோயிலுக்கு வர்றாங்கன்னா அவங்கள கிட்டத்தட்ட அதாவது காணிக்கை சீட்டு எடுக்க போனால் அங்கே காசு, இங்கே கடையில் போயிட்டு ஒரு பொருள் வாங்க போனால் 10 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை 20 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. ஏன்னா வியாபாரிகளுக்கு வேறு சூழ்நிலை கிடையாது. 1.5 கோடி ரூபாய்க்கு டெண்டர் எடுத்து வச்சுருந்தாருன்னா அவரை வசூல் பண்ணக்கூடிய கட்டத்துக்கு அவர் போயிடுறாரு. வியாபாரியை 10 ரூபா பொருளை 20 ரூபாய்க்கு விற்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவங்க போயிடுறாங்க. அப்போ இந்த கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் தான் இதில் ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்போ இதெல்லாம் கருத்தில் விட்டுக்கிட்டு நம்ம ஒரு 1.5 கோடிக்கு மேலே டெண்டர் விட்டோம்னா அதில் என்ன வருமானம் இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கணும். இப்போ யாருடைய பணத்தை சுரண்டுறதுக்கு திராவிட மாடல் அரசு முயற்சி பண்ணுறது அப்படிங்கிறத உணரணும். இது போக ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடந்துச்சு. கும்பாபிஷேகத்திற்கு அந்த கோயிலுடைய டெபாசிட் அமௌண்ட் எடுத்து கும்பாபிஷேகம் பண்ணணும். அறநிலையத்துறை செலவு பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணணும். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே உள்ள பக்தர்கள்ட்டையும், கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள்ட்டையும், அங்கே உள்ள வியாபாரிகள்ட்டையும் வசூல் செய்து அந்த கும்பாபிஷேகத்தை பண்ணுறாங்க. கும்பாபிஷேகத்தை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, அந்த திராவிட மாடல் அரசு சேகர்பாபு அந்த அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இதை இந்த கும்பாபிஷேகத்தை இந்த எங்கள் அரசு இந்த காலகட்டத்தில் செஞ்சுருக்குங்கிறது ரொம்ப பெருமையாக பீத்திக்கிறாரு. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ 1.5 கோடி ரூபாய்க்கு போன வருஷம் ஒரு டெண்டர் விட்டுருக்காங்க. அதாவது கோயிலுக்கு சைடில் மண்டபம் கட்டுறதுக்கு. அந்த டெண்டர் விட்டதுக்கப்புறம் 15 லட்சம் ரூபா அதுக்கு சேகர்பாபு அந்த ஒப்பந்ததாரர்கிட்ட கமிஷன் வாங்கியிருக்காரு. சரி, கமிஷன் வாங்கினார்ல, அந்த டெண்டரை ஒதுக்கலாம், அந்த ஒதுக்கி அந்த வேலையை மண்டபத்தை கட்டி முடிச்சிருக்கலாம், பக்தர்கள் சிரமப்படாமல் இருந்திருப்பாங்க. அதை என்ன பண்ணுறாங்க, டெண்டரை ரத்து பண்ணியிருக்காங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோயில் நிர்வாகம் அந்த கோயிலிருந்து எந்தெந்த வகையில் நம்ம சம்பாதிக்கணும் மட்டும்தான் இந்த திராவிட மாடல் அரசு நினைக்கிறதே தவிர, ஆனால் அந்த கோயிலுக்கு நல்லது பண்ணணும், அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணங்கள் கொஞ்சம் கூட கிடையாது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னு கேட்டால், திருவிழா டைங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சம் பக்தர்கள் இருப்பாங்க. அங்கே எங்கெங்கே இருந்து வருவாங்க, பக்தர்கள் வருவாங்க. 2 நாள் 3 நாள் 1 வாரம்லாம் தங்கி சாமி கும்பிடக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அங்கே இருக்காங்க, வர்றாங்க. அவங்களுக்கு தங்குறதுக்கு வசதி கிடையாது.
ஒரு மழை பெஞ்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா இது சீட்டு அமைச்சிடுறாங்க, தார்பாயை கட்டி வச்சுறாங்க. பெரிய மழை பெஞ்சுன்னா குழந்தைகளோட இருக்க முடிய மாட்டேங்குது. ஒரு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு கோயிலை சுற்றி சாமி கும்பிட முடியல. அங்க பிரவேசனம் பண்ண இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்துக்களுடைய விஷயங்கள், அதாவது சாமி கும்பிடக்கூடிய சில விஷயங்கள் வந்து செய்ய முடியாமல் போகுது. அப்போ இந்த திராவிட மாடல் அரசு எதுக்காக வந்து ஒரு ஹிந்து வழிபாட்டு முறைகளில் இவ்வளோ ஒரு கேவலமாக நடந்துக்கிறது அப்படிங்கிறத வந்து மக்களாகி நம்மளாம் புரிஞ்சுக்கிறணும். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் ஒன்றிய தலைவர், இப்பொழுது ஓபிசி மாவட்ட பொதுச் செயலாளர், நமது மானாமதுரைக்கு அருகில் உள்ள தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயில் வருஷத்துக்கு வருஷம் பங்குனி திருவிழா நடத்துவாங்க. அந்த மாரியத்தாவுக்கு எல்லாரும் போய் நல்லபடியாக வணங்கிட்டு மக்கள் அதிகமான கூட்டம் தமிழ்நாட்டிலிருந்து வருவாங்க. ஆனா அந்த கோயிலுக்கு ஒரு முக்கியத்துவம் கூட கொடுக்காத இந்த அறநிலையத்துல என்னதான் பண்றாங்க, வருஷத்துக்கு வருஷம் நாங்க தமிழ்நாடு பூரா கும்பாபிஷேகம் நடத்துறோம்னு அதிகமா சேகர் பாபு அமைச்சர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் கும்பாபிஷேகம் நடத்தல, வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கோயில் பூரா வச்சு அது வியாபாரமே பண்றாரு. உதாரணத்துக்கு இந்த தாயமங்கலம் முத்துமாரி ஆத்தா வந்து கோயில் வாசல்ல வந்து பங்குனி மாசம் 30 நாளும் திருவிழா நடக்கும். அந்த 30 நாள்லயும் ஜனத்தொகை வந்து பாத யாத்திரையும் வருவாங்க, பஸ்ஸுகளே வருவாங்க, அதிகமான கூட்டம் இருக்கு. ஆனா அந்த கோயிலுக்குள்ள மக்கள் பொதுமக்கள் தங்குறதுக்கோ போறதுக்கோ நடக்கிறதுக்கோ எந்த ஒரு அத்தியாவசியமும் கிடையாது. நகர கூட்டமே தார்பாயில போட்டு வச்சு இந்த அறநிலையத்துல பண்ற வேலை சும்மா நாள் பேருக்கு போட்டு அந்த வசூலை பூரா பண்ணிட்டு போயிடுறது. ஒரு கும்பாசியம் கூட ஒழுங்கான முறையில் நடத்தல. ஆனா கேட்டா நாங்களே பண்ண தமிழ்நாடு கூட அறநிலையத்திலே பண்ணிச்சுன்ற அந்த தாயங்குளத்தை வந்து பார்க்க சொல்லுங்க. என்ன பண்ணிருக்கீங்க அறநிலையத்துல? சாப்பாடு அங்கேதே, கழிவுகளையும் அங்கேதே, சாமி கும்பிடுறது அதே இடம், எல்லாம் ஒரே இடம், தனித்தனி இடமே அங்க கொடுக்கல. இந்த அறநிலையத்துறை என்னதான் பண்றாங்க? நீ எலெக்ஷனுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துறாங்க, நாங்க அதை பண்றோம் இதை பண்றோம், என்ன பண்ணிருக்காங்க? எங்க சிவகங்கை மாவட்டத்தில் பக்கத்துல உள்ள முத்துமாரியம்மன் கோயில் மாரியத்தா கோயில் வந்து எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது, எந்த ஒரு வசதியும் கிடையாது. அதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கலைன்னா தமிழகம் முழுவதும் உள்ள நிர்வாகிகள் கண்டிப்பாக, முக்கியமாக சிவகங்கை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி முத்துமாரியம்மன் தாயமங்கலத்திலிருந்து மாபெரும் ஒரு எழுச்சியை உண்டாக்குறதுக்காக ஒரு போராட்டமே பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கா. அதை கவனத்தோட எடுத்து இந்த சேகர் பாபு அது வந்து அந்த முத்துமாரியம்மா கண்டிப்பா சேகர் பாபா கவனிக்கும், கண்டிப்பா நல்லபடியா கவனிச்சுன்னு. ஏன்னா ஒரு சாதமும் சரி, கழிவும் சரி, சாமியும் சரி, எல்லாத்தையும் ஒரே இடத்துல, எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒரு தகரக்கொட்டா எது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வச்சு அதை பண்றாரு. சிவகையில இருந்து வர்றாங்க. தாய்மொழி ஊர் பிறவியே சொந்த ஊரே, அம்மா பிறந்த ஊர் தாய்மொழி தான். இங்க இருக்கிற இந்த கோயில் வேலை வந்து யாரும் பராமரிக்கிற ஆள் இல்லை. இந்த மாதிரி வர்றதுனால சுத்தி பராமரம் பொருள் அவுட்டர்ல வந்து நல்லா செட்டு போட்டு கொடுத்தா வசதியா இருக்கு. அது மக்கள் யாரும் எடுத்து செய்ய மாட்டாங்க. ஏற்கனவே சொல்லியே முன்னாடி செட்டு போட்டாங்க. அது மாதிரி கொஞ்சம் ஏற்கனவே செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும், உதவியா இருக்கு. நீங்க அறநிலையத்தில் வந்து நீங்க செஞ்சு கொடுக்கணும் கேட்டுக்கொண்டு. பங்குனி மாதம் வரவுள்ள பொங்கல் திருவிழாவிற்காவது கோயிலில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வேண்டும் என பக்தர்கள் வேண்டுகோள் விடுத்தனர்.